அம்மா, என்ன இங்க நிக்கிற ஒரு மாதிரி இருக்க? ஏன் என்னாச்சு? அம்மா, நம்ம கஷ்ட காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. இன்னும் நீ இப்படி கவலையாவே இருந்தா எப்படி? இல்ல அஞ்சலி, நாம கஷ்டப்படும் போதெல்லாம் உங்க அப்பா நம்ம கூடவே இருந்தாரு. ஆனா இப்ப நம்ம கஷ்ட காலத்துல இருந்து இப்ப நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. இந்த நேரத்துல அவர் நம்ம கூட இல்லையே. இதையெல்லாம் அவர் உன் கூட பக்கத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். அந்த குடுப்பனை நமக்கு இல்லாம போயிடுச்சே. இத்தனை நாள் நம்மள சுத்தி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்துச்சு. என் கவனம் மொத்தமும் அந்த பிரச்சனைகள்ல மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அவர் இல்லையேங்கிற குறை மட்டும்தான் எனக்கு பெருசா தெரியுது. லக்ஷ்மி, நான் உங்களை விட்டு எங்கேயும் போயிடல. அஞ்சலி, நான் உன்கிட்ட சொல்ல நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இதோ உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காரே, ஏதாவது ஒரு வகையில நான் சொல்ற இந்த தகவல் அவர்கிட்ட சொல்ல சொல்லு. இந்த இன்ஜினை நீ செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள உங்க அப்பா எங்க இருந்தாலும் இங்க வரணும். அவரை நான் பார்க்கணும் அஞ்சலி. பாத்தீங்களா அங்கிள், அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. 2 பேரோட அன்புக்கு ஈடே இல்ல அங்கிள். எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க. ஏதாவது அப்பா வெளியூருக்கு அவசரமா போனா கூட எப்ப அவரு வீட்டுக்கு திரும்ப வருவார்னு அம்மா காத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க லவ் அந்த மாதிரி. இப்போ அவர் பக்கத்துல இல்லைங்கிறத அவங்களால ஏத்துக்கவே முடியல. அங்கிள், நீங்க எப்படியாவது அவரை வீட்டுக்கு வர சொல்றீங்களா? அவர் வரணும் அங்கிள். அங்கிள், உங்களுக்கு தான் அவர் எங்க இருக்காருன்னு தெரியும்ல. இந்த போலீஸ் கேஸ், இந்த எல்லா பிரச்சனையும் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் ஒரே ஒரு தடவை அம்மா முன்னாடி வந்து முகத்தை காட்டிட்டு போக சொல்லுங்க அங்கிள். பிளீஸ் அங்கிள். சரிம்மா, நான் சொல்றேன்.